கட்டு மற்றும் சிங்கியோட பிளாங்கெட் ஃபோர்ட். கட்டு மற்றும் சிங்கியோட சம்மர் ஹாலிடேஸ் நடந்துட்டு இருந்தது. அவங்களும் எப்பயும் போல பேட்மிண்டன் விளையாடுறதுக்காக வீட்ல இருந்து பார்க்குக்கு போறாங்க. அதுக்குள்ள அம்மா அவங்க பின்னாடியே வந்து சொல்றாங்க, கட்டு சிங்கி இன்னைக்கு வெளிய போகாதீங்க, 2 பேரும் வீட்ல உட்காந்து விளையாடுங்க, வெளிய ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஆனா அம்மா, ஆனா எல்லாம் ஒன்னும் இல்ல, நான் சொன்னத பண்ணு சரியா? கட்டு மற்றும் சிங்கியோட முகம் ரொம்ப சோகமா ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரியவே இல்ல என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கப்புறம் அம்மா வந்து டிவியை ஆன் பண்ணி விடுறாங்க. டிவில ஆர்ட் மற்றும் கிராஃப்ட் ஓட ஷோ நடந்துட்டு இருந்தது. கட்டு சிங்கி நீங்க 2 பேரும் டிவி பாருங்க, அதுக்குள்ள உங்க 2 பேருக்கும் சூடான நூடுல்ஸ் செஞ்சு கொண்டு வரேன். வாவ் அம்மா, டிவி மற்றும் நூடுல்ஸ் ஒரேடியாவா? இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. மறுபடியும் கட்டு மற்றும் சிங்கியோட முகத்துல சந்தோஷம் தெரியுது. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா டிவிய வேற பாக்குறாங்க. குழந்தைங்களா, இன்னைக்கு நம்ம பிளாங்கெட் ஃபோர்ட் எப்படி செய்ய போறதுன்னு பேச போறோம். அது செய்ய உங்களுக்கு தேவையானது ஒரு சோஃபா, கொஞ்சம் பிளாங்கெட்ஸ், அப்புறம் கொஞ்சம் பில்லோஸ், அப்புறம் அதை டெக்கரேட் பண்றதுக்காக சில டாய்ஸ், அப்புறம் நீங்க சில லைட்ஸையும் யூஸ் பண்ணலாம். அவங்க 2 பேரும் சந்தோஷமா டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ இல்லையோ, கரெக்டா கரண்ட் கூட போயிடுது. மறுபடியும் அவங்க ஜோஷ் எல்லாம் பறந்து போயிடுது. அதுக்குள்ள அம்மா அவங்க 2 பேருக்காக சூடான நூடுல்ஸ கொண்டு வராங்க. நூடுல்ஸ் ரெடி, கட்டு சிங்கி வாங்க. இல்ல அம்மா, எனக்கு நூடுல்ஸ் சாப்பிடணும்னு இல்ல, வேண்டாம். எனக்கும் வேண்டாம். ஆனா ஏன்? நாங்க நினைச்ச டிவி பார்த்துக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டு நம்ம நூடுல்ஸ் சாப்பிடலான்னு. ஆனா இப்ப எங்களோட முழு பிளானும் வேஸ்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? நூடுல்ஸ்க்கோ டிவிக்கோ என்ன சம்பந்தம் இருக்கு? மம்மி, உங்களுக்கு அது புரியாது. கட்டு மற்றும் சிங்கி ரொம்ப சோகமா போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துடுறாங்க. அவங்களால வீட்டு விட்டு வெளியவும் போக முடியல. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள டிவியும் அவங்களால பார்க்க முடியல. அந்த நேரத்துல கரெக்டா சிங்கிக்கு ஒரு ஐடியா வருது. கட்டு, எனக்கு ஒரு ஐடியா, நம்ம ஃபோர்ட் பண்ணலாம்ல? அது டிவில காட்டுனாங்களே அதுதானே? அதுதான். ஆனா அது நாம தனியா பண்ண முடியாதே. அதே நேரத்துல அம்மா அங்க வராங்க. தனியா யாரு பண்ண சொன்னாங்க உங்கள? நான் இருக்கேல உங்க கூட பிளாங்கெட் ஃபோர்ட் பண்றதுக்கு. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். கட்டு, சிங்கி, மம்மி 3 பேருமே அந்த பிளாங்கெட் ஃபோர்ட் பண்றதுக்காக கிளம்புறாங்க. அவங்க அதுக்கான லேம்ப் ஒன்னு ரெடி பண்றாங்க. அதுக்கப்புறமா கட்டு சில பில்லோஸ், அதுக்கப்புறமா சிங்கி சில பிளாங்கெட்ஸ கொண்டு வரா. அம்மா, நாம இந்த பிளாங்கெட்ட இந்த சோஃபா அதுக்கப்புறம் லேப் மேல செட் பண்ணி ஆகணும். சரி சரி, நீங்க 2 பேரும் இந்த பிளாங்கெட்ட ஒரு பக்கமா பிடிச்சுக்கோங்க, நான் இன்னொரு பக்கமா இந்த பிளாங்கெட்ட பிடிச்சுக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிளாங்கெட்ட அவங்க செட் பண்ணிடுறாங்க. அவங்க நினைக்கிறாங்க சரி வேலை முடிஞ்சிருச்சுன்னு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பக்கத்துல இருந்து அந்த பிளாங்கெட் அப்படியே கீழே விழ ஆரம்பிக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு பக்கம் இருக்க லேம்ப் மேலேயே எல்லா பிளாங்கெட்டும் செட் ஆயிடுது. அட என்ன பண்றதுமா பசங்களா, இந்த பிளாங்கெட் ரொம்ப ஹெவியா இருக்குல்ல, இத நம்ம சரி பண்றதுக்கு ஹெவியான பொருள் ஏதாவது வேணும். எல்லாத்த விட ஹெவினா எங்களோட ஸ்கூல் பேக் தான் மம்மி. ஆமா. சரி, போய் உங்களோட ஸ்கூல் பேக்ஸ கொண்டு வாங்க. உங்க ஸ்கூல் பேக்ஸ வச்சு இந்த பிளாங்கெட்ட நாம செட் பண்ணிடுவோம் சரியா? அப்படின்னு சொன்னது பசங்க 2 பேரும் பேக்க கொண்டு வந்துடுறாங்க. 3 பேரும் சேர்ந்து அந்த பிளாங்கெட்ட மறுபடியும் செட் பண்றாங்க. பிளாங்கெட்ட செட் பண்ண உடனேயே கட்டு மற்றும் சிங்கி ஒரு பக்கமா அவங்களோட ஸ்கூல் பேக்ஸ வச்சு அந்த பிளாங்கெட்ட செட் பண்றாங்க. பிளாங்கெட் இப்ப நல்லா செட் ஆயிடுச்சு. இப்ப நம்மளோட பிளாங்கெட் ஃபோர்ட் செட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அதை டெக்கரேட் பண்ண போறோம். நாம தீபாவளி லைட்ட வச்சு இதை ஏன் டெக்கரேட் பண்ண கூடாது? நல்ல ஐடியா தான். ஆனா இப்ப கரண்ட் இல்லாததால தீபாவளி லைட்ஸ் எப்படி எரியும் சொல்லு? நோ, நான் இத பத்தி மறந்து போயிட்டேனே. கவலைப்படாதீங்க பசங்களா, இதுக்கான கரெக்டான சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் அம்மா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் அம்மா வரும்போது அப்ப அவங்க கையில இருக்கும் 2 பாட்டில் கிளாக் லைட்ஸ். அந்த லைட்ஸோட வெளிச்சத்தை பார்த்து பசங்க 2 பேருமே ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறாங்க. வாவ், இது நிஜமாலே ரொம்ப அழகா இருக்கு அம்மா. அழகாவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஏன்னா இது பேட்டரியில தான் ஓடும். கரண்ட் இருக்கோ இல்லையோ, இதுல பேட்டரி இருக்கிற வரைக்கும் நைட் நல்லா இருக்கும். கட்டு, சிங்கி மற்றும் மம்மி பிளாங்கெட் ஃபோர்ட்ட டெக்கரேட் பண்றதுக்கான வேலைய ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் மம்மி உள்ள ஒரு நல்ல கார்பெட்டா போடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பில்லோவை அங்க அடுக்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த லைட் கிளாஸஸ் அங்க வைக்கிறாங்க. இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இது ஒரு கனவு மாதிரி.
நான் என்னோட டெடி பேரை கொண்டு வரேன். அதை இங்க வச்சோனா அது இன்னுமே அழகா இருக்கும். நான் என்னோட ஸ்பைடர் மேனை கொண்டு வர்றதுக்காக போறேன். சிங்கி பட்டுன்னு போய் அவளோட டெடி பேரை கொண்டு வந்து அத அந்த பில்லோஸ்க்கு நடுவுல வச்சிடுறா. கட்டு கூட அவளோட ஸ்பைடர் மேனை கொண்டு வந்து பில்லோஸ்க்கு நடுவுல வைக்கிறான். மம்மி, இப்ப ரொம்பவே பசி எடுக்குது. நீங்க நூடுல்ஸ் செஞ்சீங்கல்ல, அத கொடுங்க, நான் இப்ப சாப்பிடுறேன். ஓ, அந்த நூடுல்ஸா? நான் அது பண்டி அப்புறம் ஹரிக்கு கொடுத்துட்டேனே. இப்ப வீட்ல ஒரே ஒரு நூடுல் பாக்கெட் கூட இல்ல. ஓ நோ. அப்பனா எங்களுக்காக நீங்க பீட்சா செஞ்சு தரீங்களா? பீட்சா நீங்க செஞ்சு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. செஞ்சிடலாம், ஆனா வீட்ல சீஸ் இல்லையே. அப்பனா எங்களுக்காக சாண்ட்விச் செஞ்சு கொடுங்க அம்மா. சாண்ட்விச் கூட செய்ய முடியாது, ஏன்னா வீட்ல பிரெட் இல்ல. ஓ நோ. சரி இருங்க, நான் உங்க 2 பேருக்கும் ரொட்டி அதுக்கப்புறம் பொரியல் செஞ்சு கொண்டு வரேன், சரியா? இல்ல மம்மி, இல்ல, இந்த ரொட்டி இந்த பொரியல் வேண்டாம், ஏதாவது டேஸ்டியா வேணும். மறுபடியும் அவங்க 2 பேருமே மூட் அவுட் ஆயிடுறாங்க. சடனா அந்த நேரத்துல யாரோ கதவை தட்டுறாங்க. பார்த்தா உங்க அப்பா தான் வந்திருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா போய் கதவை திறந்து பாக்குறாங்க. அப்புறம் அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் போர்ட்டுக்கிட்ட நடந்து போறாங்க. அப்புறம் அங்க வெளியவே அவங்க நிக்கிறாங்க. ஏதாவது சாப்பிட ரொம்ப ருசியா கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். கட்டு, நீ சரியா தான் சொல்ற. கட்டுவும் சிங்கி எப்படி பேசிக்கிறத கேட்ட பிறகு அவங்க அப்பா அம்மா லைட்டா சிரிக்கிறாங்க. சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். கட்டு ஜிங்கி, இங்க பாருங்க, நான் உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. அப்பாவோட சத்தம் கேட்ட உடனே அவங்க 2 பேரும் எக்ஸைட்டடா அந்த போர்ட்ல இருந்து வெளியே வந்து அப்பாவை பாக்குறாங்க. அப்பா கையில பெரிய பெரிய 2 நூடுல்ஸ் பாக்கெட் இருந்தது. நூடுல்ஸ்! நீங்க எங்களுக்காக நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா, உங்களோட ஃபேவரட் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல இருந்து நான் உங்களுக்கு இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க் யூ அப்பா. அட தேங்க் யூ எனக்கு இல்ல, உங்க அம்மாவுக்கு சொல்லு. அம்மா மட்டும் இல்லன்னு வையே, நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கவே மாட்டேன். தேங்க் யூ மம்மி. சரி சொல்லுங்க பசங்களா, உங்களோட பிளாங்கெட் ஃபோர்ட்ல எனக்கும் ஏதாவது இடம் இருக்கா? ஆமா அப்பா, நம்மளோட பிளாங்கெட் ஃபோர்ட் ரொம்பவே பெருசா இருக்கு. ஓ அப்படியா? அதுக்கப்புறம் அப்பா அம்மா கட்டு சிங்கி எல்லாருமே அந்த பிளாங்கெட் ஃபோர்ட்குள்ள போய் உட்கார்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த நூடுல்ஸ சாப்பிடுறாங்க. கட்டு ஜிங்கி, உனக்கு முயல பார்க்கணுமா? அப்பா, இந்த பிளாங்கெட் ஃபோர்ட்ல எந்த ஒரு இடமும் இல்ல, அதனால இந்த விலங்கும் வர முடியாது. அட ஜிங்கி செல்லம், நான் ஒன்னும் உண்மையான முயல பத்தி பேசல. அப்ப அந்த காக் லைட்ஸ ஆஃப் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் போன்ல ஃபிளாஷ் லைட்ட ஆன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கையில அவரு அந்த ராபிட் மாதிரி பண்ணி காட்டுறாரு. வாவ்! எனக்கு ஏனை எப்படி பண்றதுன்னு கூட தெரியும். ஆஹா, அப்பா பண்ணுங்கப்பா. அப்பா அந்த கைய அப்புறம் விரல வச்ச பொசிஷனை பார்த்தா இப்ப அங்க ஒரு யானை அழகா தெரிஞ்சிட்டு இருந்தது. ஒரு மானு, அதுக்கப்புறம் குரங்கு, அப்புறம் ஒரு ஆடோட முகத்தை கூட பண்றாரு. அப்புறமா சடனா கரண்ட் வந்துடும். பசங்களா, போன கரண்ட் வந்துடுச்சு, டிவி ஏதாவது பாக்கணுமா என்ன? வேணாமா, இந்த பிளாங்கெட் ஃபோர்ட்ல நாங்க என்ஜாய் பண்ற அளவுக்கு டிவில என்ன இருக்கு? நான் இந்த சம்மர் சீசன் முழுவதும் இந்த பிளாங்கெட் ஃபோர்ட்ல தான் இருக்க போறேன். கட்டு சொன்னதை கேட்டு எல்லாருமே ஜோரா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.